இந்த வீடியோ நான் ரொம்பவே ஒரு மன வலியோடையும் ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக எடுக்கிறேன். கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதை நான் ரீசெண்டாக நேற்று தான் பார்த்தேன். அது நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, இல்லாட்டி கவனிக்காமே இருந்திருக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் ஒரு 3வது படிக்கிற பொண்ணு, அதாவது 8 வயசு இருக்கிற ஒரு பாப்பாவை ரேப் பண்ணி பாலியல் வன்முறை பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த குழந்தை இந்த உலகத்தில் இல்லை. நீங்கள் உடனே நினைக்கலாம், இது அடிக்கடி நடக்கிற நியூஸ் தானே, எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்டுகிட்டே இருக்கோம், எங்கே கேட்காம இருக்கோம், நியூஸ் பேப்பரை திறந்தாலும் இது தானேன்னு. எத்தனை நாளைக்கு இதை நம்ம கேட்டுட்டும் பேசிட்டு போயிட்டே இருப்போம். அதுலேயும் இந்த விஷயம் எவ்வளோ கொடூரமான விஷயம் தெரியுமா? இதில் அந்த விக்டிம், அந்த குழந்தை, அந்த இதை செஞ்சது யார் தெரியுமா? அந்த தப்பை செஞ்சது அதுவும் ஒரு குழந்தை. அந்த நியூஸில் அதை கேட்கும்போதே தாங்கவே முடியல. என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு ஒரு அது மனசு ஏற்றுக்கவே முடியல. ஆமாம், அந்த குழந்தை, அதாவது அந்த 8 வயசு குழந்தைய பாலியல் வன்முறை பண்ணி கொலை பண்ணது 12-13 வயசு பசங்க. என்ன படிக்கிறாங்க? 6th 7th படிக்கிற பசங்க. அவங்களும் குழந்தைங்க தான் இல்லையா? ஆனால் இதுக்கு மேலே அவங்கள குழந்தைங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க மைண்ட் ஒரு குழந்தையிலேருந்து இதாகி கரப்ட் ஆயிடுச்சு. அதுக்கு யார் காரணம்? அந்த குழந்தைங்களையும் கண்டிப்பாக தப்பு சொல்லணும், அவங்க பெற்றோர்களையும் நம்ம தப்பு சொல்லணும். ஏன்னா இப்போ எல்லார் கையிலையுமே செல்ஃபோன் வந்துருச்சு. அப்போது இந்த மாதிரியான ஒரு விஞ்ஞான கருவி நம்ம கையில் இருக்கும்போது அதை பேரண்ட்ஸ் கண்காணிக்கணும். என்ன பார்க்குறாங்க, யார் கூட பேசுகிறாங்க, பரவாயில்ல, குழந்தைங்க நம்ம மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க ஒரு மெச்சூர்டான ஒரு ஏஜ்க்கு இதான் ரைட், இதான் தப்பு அப்படின்னு அந்த ஒரு மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அவங்க என்ன பார்க்குறாங்க, யார் கூட பேசுகிறாங்க, என்னெல்லாம் பழகுறாங்க, என்னெல்லாம் கற்றுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கவனித்து தான் ஆகணும். அப்படி அவங்க கவனிக்காமல் விட்டதுனால இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அந்த நியூஸை கேட்கும்போதே தாங்க முடியல. நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய நியூஸ் கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கும். பட் இதில் அந்த குற்றம் செஞ்சதும் குழந்தைங்கிறப்போ இன்னும் சொசைட்டி எங்கே போயிட்டுருக்கு? இப்போ நம்ம குழந்தைங்க கிட்டலாம், ஒரு பெண் குழந்தைய எடுத்துட்டோன்னா குட் டச் இது, பேட் டச் இது அப்படின்னு இப்போ ஓகே, இப்போ பரவலாக இப்போ வளர்ந்துட்டுருக்கு. இது பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான், எல்லாருக்கிட்டையும் சொல்லித்தரோம். அதே மாதிரி ஒரு பையன்கிட்டையும் டோன்ட் டச் அப்படின்னு சொல்லித்தரணும். அது எத்தனை பேர் சொல்லித்தரோங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இந்த நியூஸை கேட்கும்போது அதை பற்றி நம்ம விரிவாக பேச வேண்டாம். ஏன்னா அது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த நியூஸை ஒரு மோப்பனாய் தான் கண்டுபிடிச்சிருக்கு. அந்த குற்றம் செஞ்சவங்க வீட்டுக்கு முன்னாடியே போய் நிறுத்தியிருக்கும்போது போலீஸ் நினைக்கிறாங்க, ஓகே இந்த பசங்க தானே சாட்சி தான் சொல்ல போகிறாங்கன்னு. ஆனால் இவங்க தான் குற்றவாளின்னு தெரியும்போது ஸோ இதை பற்றி நம்ம விரிவாக பேச வேண்டாம். ஆனால் இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்கக்கிட்டேயும் டோன்ட் டச் அப்படின்னு சொல்லி வளங்க.